மேச ராசி மேச லக்னக்காரங்க, நீங்க சொன்னதை நான் அப்படியே ஏத்துக்கிட்டேன். அதே மாதிரி நான் செயல்படுறேன், அதே மாதிரி நான் செயல்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஒருத்தர் சொல்றாரு, அதை நான் அப்படியே ஏத்துக்கிட்டேங்க, அதே மாதிரி செஞ்சிடறேங்க, அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டேங்க அப்படின்னு அவங்க வார்த்தையில சொல்லுவாங்களா? இவங்க அப்படி மட்டும் சொல்ல மாட்டாங்க. இவங்க வந்து செல்ஃப் தாட் அண்ட் ஆக்ஷன். யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்ய மாட்டாங்க. இவங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி சில மாறுதல் பண்ணுவாங்க. இவங்க கடைசியா அது எந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரிதான் அதை செயலா செய்வாங்க. அவங்க சொன்னதை அப்படியே நீங்க சொன்னபடியே செஞ்சுட்டாங்க, நீங்க சொன்ன யோசனை பண்ணிதாங்க இந்த செயலே செஞ்சேன் அப்படிங்கிற வார்த்தை எந்த இடத்துலயும் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. இவங்க வாயிலே அது வராது. அப்படிதான் செய்யணும் நான் நினைச்சிருந்தேன் அப்படிம்பாங்க. நீங்க சொன்னீங்கல்ல அப்படிதான், அப்ப வேற எப்படி செய்யறது, அப்படிதான் செய்யணும் நான் நினைச்சிருந்தேன் அப்படிம்பாங்க. அதுக்கு முதல்ல அது மாதிரி நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க சொன்னோன்னு அப்படி பேசுவாங்க. இந்த இடத்துல அப்படிதாங்க செஞ்சாகணும், வேற எப்படி செய்ய முடியும், யார் செஞ்சாலும் இது அப்படிதாங்க செய்வாங்க அப்படியும் பேச்சு மாத்துவாங்க. அதனால உங்க யோசனைய அப்படியே நான் எடுத்து செயல்படுத்தினேன் அப்படின்னு மட்டும் சொல்லவே மாட்டாங்க. இவங்ககிட்ட பழகுறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து இவங்க கேட்காம இவங்களுக்கு யோசனை சொல்றதை நிறுத்திக்கணும். ஏன்னா அதுல யூஸ் இல்லை. நான் நினைச்சேன், நான் செஞ்சேன் அப்படிங்கிறது அவங்களுடைய குணம். நான் நினைச்சதை நான் செஞ்சேன், நான் நினைச்சதுதான் நான் செய்வேன் அப்படிங்கிறது அவங்க குணம். நான் சொல்றதை நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை யாராவது ஒருத்தர் சொல்றாங்க. ஒரு அம்மா அப்பா பெற்ற பெரியவங்க இருக்காங்க. முதல்ல இந்த துணியெல்லாம் கொண்டு போய் பீரோல அடுக்கி வை, அப்புறமா ரெண்டாவதா அந்த புத்தகங்களை அலமாரில வை அப்படின்னு அம்மாவோ அப்பாவோ சொல்றாங்க. அப்படி சொன்னா கூட, அவங்க அம்மா அப்பாவோ இருந்தா கூட, அண்ணன் அக்காவா இருந்தா கூட, அவங்க சொன்னபடி அப்படியே செய்ய மாட்டாங்க. அவங்க சொன்னது முதல்ல துணியை போய் பீரோல வைன்னு தானே, ரெண்டாவதான புத்தகத்தை அலமாரில வைன்னு சொன்னாங்க. அவங்க ரெண்டாவதா சொன்ன விஷயமான புத்தகத்தை முதல்ல போய் அலமாரில வச்சுட்டு அதுக்கப்புறம் துணியை கொண்டு போய் பீரோல அடுக்குவாங்க. ஏன்னா அதை சொன்ன மாதிரியே அப்படியே செய்யக்கூடாது. யாரா இருந்தாலும் அவங்க சொன்னதை சொன்னபடியே நம்ம அப்படி செஞ்சா நம்ம அடிமை அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங். அதனால அப்படி செய்ய மாட்டாங்க.